ஏய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு அதிசயம் இருக்குது. 2 மாகாணம். இது மத்திய மாகாணம், ஊவா மாகாணம். ரெண்டையுமே இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். பக்கத்தில் ரெண்டுமே இணைகிற இடம் இது. இந்த பக்கம் பாருங்க. ஓஹோ, அங்க பாருங்க. நூரெலியாவில் இருக்கேன் இப்போ நான். நூரெலியாவில் சின்ன தூரல் மலையில் இருக்கேன். நல்லா இருக்குது. நூரெலியா எப்போதுமே குளிராக இருக்கும். அதில் வர தூரல் மலை வர இன்னும் குளிராக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான பயணத்துக்கு போக போகிறோம். நூரெலியாவில் நிறைய இடங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய வித்தியாசமான பயணங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் போக போகிற பயணம் வந்து மூன் பிளான்ஸ். இது ஒரு சஃபாரி. இந்த ஒரு சமவெளி பிரதேசம் இது. இதுக்கான டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் தான் இது. எவ்வளோ டிக்கெட்டுன்னு போட்டிருக்காங்க. உள்நாட்டு ஆக்களுக்கு 80 ரூபா, சின்னவங்களுக்கு 30 ரூபா. ஜீப்பில் அது போகணும் 3000 இருக்குது. அதோட வெளிநாட்டவங்களுக்கு ஜீப்புக்கு 5000 ரூபா. நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்குள்ளே போகிறோம். டிக்கெட் ஜீப்புக்கு 3000 ரூபா, எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 80 ரூபா. இதாங்கட ஜீப். அப்பே ஓகே. ஐயா का नाम है बुद्धिका. ओके, बुद्धिका ஐயா தான் வராரு. குளிர் தலையெல்லாம் குளிர்தப்பா. தலையெல்லாம் குளிருது. அந்த தலைமுடிக்குள்ளால போகுது குளிர். அவ்வளோ இருக்குது, அவ்வளோ குளிராக இருக்குது. சிங்களத்தில் வந்து இதை சந்த தன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்திர சமவெளி, தமிழ்லேயும் அப்படி தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மூன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திர சமவெளி. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. ஏன்னா இது வந்து பொதுவாக சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டவர்கள் வந்தால் இந்த இடத்த சுற்றி பார்ப்பாங்க. இது ஒரு மணித்தியால பயணம். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை விட அதிகரிக்காது. ஒரு மணித்தியாலம் இல்லாத 1.5 மணித்தியாலத்துக்குள்ளே இருக்கும். மழைண்டபடியாக சில வேளை கொஞ்சம் தாமதமாகலாம். மற்றபடி கொஞ்சம் காலையில் வரணும். இது பார்க்குறேன்னா சூரியன் உதிக்கிற நேரத்தில் காலையில் 7 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தான் இந்த சஃபாரி பயணம் இருக்குது. இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் போகலாம். 1-2 மணி மாதிரி அந்த மாதிரி வரணும். அப்படி இல்லைன்னா காலையில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்னாக்கள்லாம் கூட்டி வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். காரணம் தான் தூக்கி எரியுது. அளவு பள்ளம் திடலாக இருக்குது. மற்றது சீட்டும் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள். ஏன்னா அந்த ரோட் அவ்வளோ கரடு முரடான ரோட். அதுக்காக கூட அப்படி இருக்கலாம். நல்லா குளிராக இருக்குது. இந்த குளிரை வந்து நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்ல ஒரு சஃபாரி தான் இது. இந்த பக்கம் பாருங்க. ஓஹோ, அங்கே பாருங்க. கேமரா கரண்ட் விழுந்துட்டு போல கையில் எடுத்து. அப்படிதான் இருக்கு. கையை உரைச்சிட்டு அப்படி. இந்த காற்றுக்கு குளிராக இருக்கு. ஓ, இங்கே பாருங்க. படிப்படியாக இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. உங்க பாருங்க எப்படி பனி அதாவது மேகம் எப்படி அப்படியே மலையை அப்படியே சீவி கொண்டு போகுது பாருங்க. ஹக்கல மலை தொகுதி இது. அவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்க. பயங்கரமாக இருக்கு காற்று. இந்த மாதிரி விடுவு போட்டு தரணும். இல்லாட்டி போனால் தள்ளி விழுந்துடும் மாதிரி அங்கால பக்கம். सेंट्रल प्रोविंस की घर है अल्लाह वो प्रोविंस के नाम दिन हां पेन ने अपने वो प्रोविंस ओके मतलब सेंट्रल प्रोविंस बॉर्डर है वो प्रोविंस पल्ला लेकिन वेतना विला प्राइवेट देगा ओके बट वेर कला पे पल्ला तेत कला पे मतलब मैं तो चित्रा मतलब रास्ते ओ प्राइवेट करता है दिन मतलब ரெண்டு மாகாணம் ஊவா மத்திய மாகாணம் ரெண்டுமே வந்து இதில் தெரியுது.
இந்த பக்கம் ஊவா மத்திய மாகாணம். මධ්‍යම මේවා ඌව විතරයි. ஓ දැන් මෙතන ඇවිල්ලා 300 சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் and ඌව province. ஊவா 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 360 degree viewpoint. You can see Sri Lanka highest 9 mountain. ஓ இதில் இருந்து ஆமா. The 360 degree viewpoint. Highest mountain Pidul Talagala. பீது தல்லாகல Yeah. This is Kikiliyamana mountain கிகிலியமான and Single Tree mountain. ஓகே Another one Great Western mountain. கிரேட் பேஸ்டன் Yeah. This is Conical Hill mountain. ஓ Hakkala mountain. ஹக்கல Namunkula, Bathula Namunkula. நம்மனுக்குள்ள ஓ That is 1430. இந்த இடத்துல இருந்து 360 பாகையில் இலங்கையினுடைய 9 மலைகளை பார்க்கலாம். 9 மலைகள் பீத்தூர் காலகால ஹக்கல கிக்கிலியாமான இந்த மாதிரி இலங்கையினுடைய மிக உயரமான மலைகளை இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். கொஞ்சம் நாம் தள்ளி நின்னோம்னாலே தள்ளி விழுந்துடும் அந்தளவுக்கு காற்று. All 9 mountains. இதில் போட்டிருக்காங்க 9 மலைகளையும் எவ்வளோ எவ்வளோ உயரம் எந்தெந்த பகுதியில் இருக்குன்றதை அடையாளப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் அப்படியே நேராக மேலே ஏறுவோம். கதைக்கிறது கேட்குதான்னு தெரியல எனக்கு. பாருங்கள் மேலே ஏறி பார்ப்போம். சரியான காற்றா இருக்கு. அப்பா ஓ ஐயோ ஏய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் கம்பியில் பிடிச்சி கொண்டா நிற்கணும். கம்பியில் பிடிச்சி கொண்டா நிற்கணும். ஏய் அவ்வளோ காத்தப்பா. அவ்வளோ வடிவான இடம். நுவரெலியா வந்தால் கட்டாயம் வந்து பாருங்கள், மறக்காமல் வந்து பாருங்கள். ரத்தம் வருது தெரியாது. அப்படி அவ்வளோ அவ்வளோ மோசமாக இருக்குது காற்று. கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. முடிச்சாச்சு. ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அங்கே வந்தது பிறகு ஏதோ அமைதி அடைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. அங்கே இருந்து வந்தது பிறகு அவ்வளோ காற்று சத்தம். அந்த காற்று சத்தத்தில் என்ன கதைக்கிறோம் ஏது கதைக்கிறோம் ஒன்றுமே கேட்கல எனக்கு. அவ்வளோ காற்றாக இருந்துச்சு, அவ்வளோ குளிராக இருந்துச்சு. சின்னவங்கள்லாம் இந்த நேரத்தில் கூட்டி போகிறது அவ்வளோ நல்லா இல்லை, தாங்க மாட்டாங்க. நீங்கள் தூக்கி கொண்டு அவங்கள அந்த காற்றுல நிற்கவும் மாட்டீங்க, நீங்களும் சேர்ந்து விழுவீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் காற்று. ஒவ்வொரு நேரத்துக்கும் காற்று மாறும்னு நினைக்கிறேன். இது மழை காலம்னுடைய அப்படி இருக்கான்னு தெரியல. උලං එහෙම තියෙනවද දෙයිලි උඩ උලං අර මේ දවස් ටිකේ තියෙනවා. මේ දවස්වල තියෙනවානේ. අද වැස්ස පොඩ්ඩක් අඩු වෙනස. ඊදවස් ටිකේ වැස්සක් තිබ්බා. වැස්සක් තිබ්බා. இப்போ இந்த கொஞ்சம் காற்று கூட இருக்குன்றாங்க, மற்ற நாளில் கொஞ்சம் குறைவாக இருக்குன்றாங்க. அது நேரத்தை பொறுத்தது தான். ஓகே, நாம் அப்படி நேராக கொழும்பு போகிறோம். இன்னும் நிறைய இடங்களுக்கு போக தான் இருந்தோம். ஆனால் மழை, இந்த காலகட்டம் கொஞ்சம் மழையாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வந்து இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் போவோம். அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். ஆர்ஜே சந்துரு வீலாக் யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.